இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு கேஸ் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் பேசி கண்டிச்சு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நேரத்தில பாண்டியன், "இங்க பாருடா என்னுடைய ஆள பாரு. என்னம்மா பேசுனா. அவங்க குடும்பத்தில உள்ளவங்க மாரி இல்ல. அவ ரொம்ப நல்லவ. அவ படபடன்னு பேசுவாளே தவிர, மத்தபடி அவ ரொம்ப நல்லவடா" அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. சோழன் வந்துட்டு, "ஓ! அதான் பார்த்துட்டேன்டா" அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில கார்த்திகா வர்றாங்க. வந்துட்டு சேரன் கிட்ட, "என்ன எப்படி இருக்கீங்க மாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒண்ணு, "நீ இங்க வருவேன்னு நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லம்மா. எப்படி இருக்கம்மா? உன் வீட்டுக்காரர் எங்கம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஒரு வேலை விஷயமா வெளியில போயிருக்காரு மாமா. நான் இங்க வீட்ல தான் இருந்தேன். அப்புறம் அவர கூப்பிட்டுட்டு வீட்ல பார்க்க வரலான்னு நெனச்சேன். ஆனா இங்க பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னாங்களா, அத பார்த்துட்டு என்னால எப்படி மாமா சும்மா இருக்க முடியும்? அதனால தான் நான் வந்தேன்." அப்படின்னு கார்த்திகா சொல்றாங்க. உடனேவும் சோழன் இருந்துட்டு, "நல்ல வேளை நம்ம வீட்ல வர்ற பொண்ணுங்க எல்லாம் அப்படியே நம்மள புரிஞ்சுகிட்டு நம்ம வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி என்னம்மா பேசுறாங்க. சூப்பரா இருக்குல்ல பார்க்குறதுக்கு" அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நீலாம் இருந்துட்டு, "பிறகு என்னம்மா பேசுவான்? பண்ற தப்பெல்லாம் அவன் பண்ணிட்டு, உங்க மேல பழிய போடுறானே! ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கூட அவனுக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் ரொம்ப கோவமா பேசுறாங்க. "பாண்டி உனக்கும் ஒரு லவ் இருக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய பார்த்து கார்த்திகா கேட்குறாங்க. உனக்கு பாண்டி சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. "சூப்பர் பாண்டி! நல்ல பொண்ணா தான் இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா சொல்றாங்க. இங்க வானதிய வீட்டுக்கு கூட்டு போயிட்டு, "இவ இன்னும் திருந்த மாட்டா. இவளுக்கு ஒரு கால் கட்டு போடணும். நல்ல மாப்பிள்ளையா முதல்ல பாருயா. அவ கல்யாணம் முடிச்சு குடுத்து அனுப்புனா தான் அவ திருந்துவான்னு நெனைக்கிறேன். இல்லன்னா இந்த வீட்ல இருந்தா அவள பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. எத்தன நாளைக்கு அவள பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லாட்டி ஒரு நாள் அவன் கூட ஓடி போயிட்டான்னா, நமக்கு தான் அவமானம்." அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்றாங்க. "சரி பார்க்குறேன்." இப்ப இந்த விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சுருச்சே, அப்புறம் என்ன பண்ண? அப்படின்னு கேட்குறாங்க. வானதியோட அப்பா, "அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. இவளுக்குன்னு ஒருத்தன் இருக்காமயா இருப்பான்? என்ன மாப்பிள்ளைய பாரு, சீக்கிரமா கல்யாணம் முடிச்சு குடுத்து அனுப்பு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வானதியோட அம்மா. வானதி, "இவங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணா நான் கல்யாணம் முடிச்சுக்கிடுவேனா? வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வானதி. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.